காதல் திருமண விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பின் வாதத்தை ஏற்று ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். ஏடிஜிபி காரை பயன்படுத்தி சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் குற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதால் ஜாமீன் வழங்க காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்தது. இந்நிலையில் காவல்துறையின் வாதங்களை ஏற்று பூவை ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் உள்ளார். சரவணன் வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? திருவள்ளூர் மாவட்டம் திருவாலாங்காடு அருகே ஒரு 17 வயது சிறுவன் கடத்தப்பட்ட இந்த வழக்குல கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினரும் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவருமான பூவை ஜெகன்மூர்த்தியின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கில் அவரை கைது செய்ய முயன்ற பொழுது அவர் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனு மீதானுடைய விசாரணையின் பொழுதுதான் காவல்துறையில ஆயுதப்படை பிரிவில் பொறுப்பில் இருந்த ஏடிஜிபியாக இருந்த ஜெயராம் அவருடைய கார் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அவரையும் நேரில் வரவழைத்து அவரும் நீதிமன்றத்திலே ஆஜரானார். அப்பொழுதுதான் அவரிடம் விசாரிக்க வேண்டும், அதே போன்று பூவை ஜெகன்மூர்த்தி விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று ஒரு நீதிமன்றம் உத்தரவிட்டு தொடர்ந்து இந்த வழக்கை அவருடைய முன்ஜாமீன் மனு மீதான வழக்கை ஒத்திவைத்திருந்தது. நேற்றைய தினம் இந்த விசாரணை மீண்டும் இந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெறுவதாக ஒத்திவைக்கப்பட்டது. இன்று நடைபெற்ற நிலையில்தான் காவல்துறை இதுல பல்வேறு கோரிக்கைகளை நீதிமன்றத்திலே முன்வைத்திருக்கிறது. அதில் பூவை ஜெகன்மூர்த்தி இந்த வழக்கை பொறுத்தளவில் அந்த சிறுவன் கடத்தல் வழக்குல அவருடைய பங்கு என்ன, அவரை ஏன் விசாரிக்க வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்று கூறி அதற்கான காரணங்கள் என்ன என்று ஒரு மனுவாகவே தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த காரணங்களை சுட்டிக்காட்டி நீதிமன்றத்திலே காவல்துறை தரப்புல அந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது பூவை ஜெகன்மூர்த்தியினுடைய அந்த முன்ஜாமீன் மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை தரப்புல வைக்கப்பட்ட வாதங்கள்ல அவரை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்று காவல்துறை தரப்புல அந்த வாதங்களை ஏற்கனவே இது தொடர்பான விசாரணையின் பொழுதே இந்த விவரங்களை எல்லாம் காவல்துறை தரப்புல கூறியிருந்தார்கள். இந்த சம்பவத்தை பொறுத்தளவுல திருவலாங்காடு பகுதியைச் சேர்ந்த ஒரு பட்டதாரி இளைஞர், தேனியைச் சேர்ந்த ஒரு பட்டதாரி பெண் இருவருமே சமூக வலைதளங்கள் மூலமாக பழகி அவர்கள் பெண் வீட்டாருடைய எதிர்ப்பினை மீறி அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதற்கு பிறகு பெண் வீட்டாருடைய தூண்டுதலின் பேரில் தான் ஒரு 2 மாதங்கள் கழித்து அந்த இளைஞருடைய வீட்டிற்கு வருகிறார்கள். தற்போது இந்த இளைஞரும், காதல் திருமணம் செய்த இளைஞரும் அந்த பெண்ணும் அங்கு இல்லை. ஆனால் அந்த இளைஞருடைய சகோதரன் 17 வயதான சிறுவன் தான் அந்த வீட்டில் இருக்கிறார். அந்த சிறுவனை காரில் ஏற்றி கடத்தி சென்றிருக்கிறார்கள். காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அந்த சிறுவனின் தாயார் புகார் கொடுத்த பிறகுதான் அந்த சிறுவன் மீட்கப்படுகிறார். கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட கார் காவல்துறை அதிகாரியினுடைய கார் என்று தெரிய வந்தது. இதில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மற்ற கார்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டு இந்த விவகாரம் காவல்துறை அதிகாரியினுடைய கார் பயன்படுத்தப்பட்டிருப்பதனால்தான் இது பூதகரமாக மாறி உயர் அதிகாரிகளுடைய கவனத்திற்கு வந்த பிறகு இந்த வழக்கு விசாரணை சூடுபிடித்தது. அதற்கு பிறகுதான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது யார் என்று அந்த பெண் வீட்டாரினுடைய 3 பேர் உட்பட மொத்தமாக ஒரு 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதுல ஒரு பெண் மகேஸ்வரி என்ற ஒரு பெண், அவர் காவல்துறையில முன்பு பணியாற்றி அவர் ஒழுங்கு நடவடிக்கையாக அவர் நீக்கப்பட்டவர். அவர் மூலமாகத்தான் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் காவல்துறை அதிகாரியான ஜெயராம் இவர்களுடைய தொடர்பு இருப்பதாக தெரிய வந்தது. இந்த வழக்கை பொறுத்தளவுல ஏற்கனவே காவல்துறை அவரை கைது செய்வதற்கு திட்டமிட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவருடைய முன்ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதனால கைது செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.